அதுக்கப்புறம் தான் நீங்க தகவல் கொண்டதா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. படித்த வேட்பாளர் வந்து இது மாதிரி தவறான தகவல். என்ன தகவல்? என்ன தவறான தகவல் சொல்லுங்கண்ணா. இந்த வேட்புமனு இதுல வந்து என்ன தவறான தகவல்னா? என்ன தவறான தகவல்? சொத்து விவரங்கள் அதுல இருக்கு. என் மேல மாநில கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில என் மேல் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அதுல இருக்கு. தவறான தகவல் எது இருக்குண்ணா? நீங்க என்ன தவறான தகவல் சொல்லுங்க. உங்க வீட்டு வாடகை கொடுத்து பேசிருக்கீங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு நண்பர்கள் தான் ஹெல்ப் பண்றாங்க பேசிருக்கீங்க. ஆனா இப்ப சொத்து கணக்கு வந்து பல கோடி காட்டிருக்கீங்க. கடந்த தேர்தலை விட 100 மடங்கு 117 மடங்கு. இல்ல தலைவா ஒரு நிமிஷம். கடந்த தேர்தலை வர என்னுடைய சொத்தனா இதான் ஜேர்னலிஸ்ட் பிரச்சனை என்னன்னா, நீங்க படிக்கிறதே இல்லைண்ணே, வாட்ஸ்அப் ஃபார்வர்டை மட்டும் பாக்குறீங்க. என்னுடைய சொத்து 117% உயர்ந்திருக்கு. நீங்க காட்டுங்க, அரசியல் விட்டு நிக்க போறேன். உங்களை காட்ட முடியுமா? 11% உயர்ந்திருக்கு. எடுத்து பாத்தீங்களா? படிச்சீங்களா? அதனால தயவு செய்து நண்பர்கள் படிக்கணும். வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ல வர்றதை பார்க்க கூடாது. சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு 4-6% எந்த சொத்து வச்சிருந்தாலும் உயரும். ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன், ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும் பொழுது சொந்த பணத்துல லேண்ட் வாங்கியிருக்கேன். அந்த சொத்து என்பது ஒரு ஆண்டுக்கு 4-6% உயரும். 3 ஆண்டுனா எத்தனை? 18% உயரும். சரிங்களா? டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு அவருடைய மனைவி 450% உயரும். அதனால் தயவு செஞ்சு நண்பர்கள் படிச்சுட்டு கேள்வி கேட்கணும். வாட்ஸ்அப்ல வர ஃபார்வர்ட்ல கேள்வி கேட்டீங்கன்னா தவறா போயிடும். அதனால் நண்பர்களுக்கு மறுபடியும் அறிவுறுத்துகின்றேன், நாம் இங்கே நிற்பது நல்ல அரசியலுக்காக, மாற்றத்திற்கான அரசியல். நான் கோயம்புத்தூர்ல பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு நான் பேசியிருக்கேன். வாக்குக்கு ₹1 பணம் கொடுக்க மாட்டேன், ஓட்டுக்கு ₹1 கிடையாது. அதை பத்திரிகை நண்பர்கள் சுத்தி வந்து என்னை பாருங்கன்னு சவால் விட்டுருக்கேன். இதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களும் மற்ற கட்சியும் சொல்வதற்கு தயாரா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. இது நேர்மையான அரசியலை நான் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கோயம்புத்தூர்ல மக்கள் அதற்கு நிச்சயமாக ஆதரவு கொடுப்பாங்க. தேங்க்யூ.